வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம பேபிகார்ன் மசாலா செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 10 பேபிகார்ன் அளவுக்கு எடுத்து இப்படி பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகணும். உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இதை ட்ரை பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். நல்ல பெரிய சைஸ் தக்காளி. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கினாங்க. நல்லா மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மிக்சியில் கூட கொஞ்சம் தொரன்னு தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். இது கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் தனியா பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த காரம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள். நம்ம வேக வச்சுருந்த இந்த பேபிகார்னையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா தொழவி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் அதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து பேபிகார்ன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கினா போதும். இது வந்து பூரி, சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கிரேவியாகவே பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம், வேகட்டும். இப்போ வந்து நான் ஒரு 10 முந்திரி ஊற வச்சுருக்கேங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் திக்னஸ் அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச அந்த முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்க்கும்போது நம்ம வெறும் தேங்காய் பால் மட்டும் சேர்க்கணும். இதோட அந்த தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த அளவுக்கு திக்னஸ் போதும். நம்ம பூரி, சப்பாத்தி, ரொட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு போதும். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வேணும்னா சேர்த்துக்கலாங்க, இல்லை கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கினா கூட போதும். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தனியாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து பூரி செஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பூரியை 2ஆக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஒன்று பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.